ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஏகேஎம்ஐடி. ஸோ இந்த டுட்டோரியல் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி சீக்கிரமாக வந்து ஒரு இமேஜை கட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ நான் இப்போ சொல்லித்தர போகிற டுட்டோரியல் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் ஆகாது அப்படின்னா ஒர்க் ஸ்டேஷன்லும் இந்த டுட்டோரியல் நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஒர்க் ஸ்டேஷனில் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் பென் டூல் யூஸ் பண்ணி தான் கட் பண்ண சொல்லுவாங்க. உங்களை வந்து குவிக் செலெக்ஷனோ இல்லை வந்து ஆட்டோமேட்டிக் ஏஐ செலெக்ஷன் யூஸ் பண்ண சொல்லவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ எடிட் பண்ணுறீங்களோ இல்லை நார்மலாக வந்து ஃபோட்டோஷாப் இப்போ தான் உள்ள வர போகிறீங்க, ஒர்க் பண்ண போகிறீங்க, டக்குன்னு ஒரு இமேஜை கட் பண்ணணும், எடுத்துகிட்டு போய் நான் வேறு ஏதாவது சாஃப்ட்வேரில் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த டுட்டோரியல் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்பவே ரொம்பவே ஸ்பீட்னா நீங்கள் நினைக்கவே முடியாது அவ்வளோ ஸ்பீடில் இது ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் நம்ம இமேஜ் வந்து லேயரில் எடுத்து வச்சுங்க. ஸோ செகண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபோர்த் டூல் இருக்கும் ஃபோட்டோஷாப்பில். ஸோ உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃபோர்த் டூல் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டூல் வந்து குவிக் செலெக்ஷன் டூல்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆல்ரெடி மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இங்கே செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது ப்ளஸ் சைடில் இருக்கட்டும், இது வந்து செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக ஏஐ வந்து அதுவே வந்து செலக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு எவ்வளோ ஸ்மூத்தான ஒரு எட்ஜ் வந்து ஏஐ செலக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஃபோட்டோஷாப்போட இன்பில்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஏஐ வந்து அதுவே செலக்ட் பண்ணிருச்சு ஒன்று. ஸோ ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டூல்லே செலக்டில் இருக்கட்டும். ஸோ செலக்ட் அண்ட் மாஸ்க் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். பக்கத்தில் வந்து செலக்ட் சப்ஜெக்ட் கிளிக் பண்ணேன், சுற்றி வந்து இதாச்சு, செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் வந்து ஓவர்லே வைக்கிங்க, இல்லைனா வந்து ஆன் லேயர்னு வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஆன் லேயரில் எனக்கு வந்து இது பேக்ரவுண்ட் லேயரில் இது ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வந்து உள்ளே போய்க்கிறேன், ஜூம் போய்க்கிறேன். ஸோ இந்த கிளிக் பண்ணி ஜூம் போனீங்கன்னா உள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் நான் எடுக்கணும் இல்லையா. ஸோ இதில் வந்து செகண்ட் டூல் இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட் டூல் வந்து செலெக்ஷனு, இது செகண்ட் டூல் வந்து எட்ஜ் வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டூல். இது வந்து ஆர் கிளிக் பண்ணிங்கனாலும் இதோட ஷார்ட்கட்டு. ஸோ ஆர் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதோட ஷார்ட்கட் வந்து நீங்கள் வந்து டபிள்யூ கிளிக் பண்ணினா வரும். ஸோ WR. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து W, ஆர் வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது செலக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து ப்ளஸ் சைனில் இருக்கட்டும். ஸோ ப்ளஸ் சைனில் வச்சுங்க. இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னா 50 சைஸ் வச்சு வச்சுக்கோங்க. ஹார்ட்னஸ் வந்து 100 வச்சுக்கோங்க. ஸோ ஸ்பேசிங் 25 இந்த ரேஞ்சு நான் வச்சுருக்க அதே வேல்யூ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அவ்வளோதான். லைட்டாக லெஃப்ட் கிளிக், மவுஸ் லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணலாம், ஒரு பெயிண்ட் பண்ணுற மாதிரி. இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது, நம்ம அதை எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு இந்த ப்ளூ எடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த இடத்துலையும் ஸோ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ, அதாவது ஃபோட்டோஷாப்போட இருக்கக்கூடிய இன்பில்ட் அந்த செலெக்ஷன் டூல் பண்ணக்கூடிய அந்த மேஜிக் இதெல்லாம். ஸோ இந்த அளவுக்கு இருக்கா. ஸோ அடுத்து நான் சொல்லக்கூடிய வேல்யூ வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்கள் இந்த இமேஜும் கிடையாது, எந்த இமேஜ் கட் பண்ணாலும் இந்த செலெக்ஷனுக்குள்ளே இந்த வேல்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேடியஸ் வந்து ஸ்மார்ட் ரேடியஸ் எனேபிள் பண்ணிங்க. ஸோ ரேடியஸ் வந்து 2 வச்சுக்கோங்க. ஸோ ஸ்மூத்னஸ் வந்து 1.5 வச்சுங்க. ஸோ ஃபெதர் விட்டுருங்க. கான்ட்ராஸ்ட் வந்து 1 வச்சுக்கோங்க. வச்சுட்டு டீகண்டமினேட் கலர்ஸ் நீங்கள் கீழே இருக்கு இல்லையா. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணாட்டி உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஸோ ஃபுல்லாக வந்து அதுவே வந்து கலர் வந்து ஒர்க் பண்ணிடும். பண்ணிவிட்டு நியூ லேயர் வித் நியூ இது மாதிரி இருக்கும். செலெக்ஷன் லேயர் மாஸ்க் இந்த மாதிரிலாம் இருக்கும். அவுட்புட்டில் வந்து நான் நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க், இதோட யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு லேயர் மாஸ்க் கிளிக் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேயர் மாஸ்கில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது. ஸோ ஒயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஒயிட். இந்த ஒயிட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு பெயிண்ட் லேயர் எடுத்து அதை கிளிக் பண்ணிட்டு நான் ஒயிட்டை வச்சு இப்போ நான் பெயிண்ட் பண்ணேன்னா வெளியே இருக்க எல்லாமே எனக்கு செலக்ட் ஆகும். ஸோ அதுவே வந்து இன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த பெயிண்டிங் இருக்கு இல்லையா, இது பிளாக்ல வச்சுக்கிட்டு ஸோ நான் இப்போ ப்ளேஸ் பண்ணேன்னா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு நல்லா கான்செப்ட் புரியுதா. ஒயிட்டில் இருக்கிறது என்றைக்குமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடியது, செலக்ட் பண்ணுற மாதிரி ஒயிட்டில் இருக்கிறது. அதுவே பிளாக்ல இருந்தது அப்படின்னா டெலீட் பண்ணுறது. ஸோ பிளாக் ஃபார் டிஸ்ட்ரக்ஷனு, ஒயிட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லேயர் மாஸ்க். ஸோ இப்போ இதை நம்ம கிரியேட் பண்ணதுக்கான இன்னொரு யூஸ்ஃபுல் என்ன அப்படின்னா, இந்த லேயர் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். உங்களுக்கு நீங்கள் ரேடியஸ் செலக்ட் பண்ணலாம், ஸ்மூத் செலக்ட் பண்ணலாம், மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ணும் அது அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம்.
ஓகேங்களா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். எத்தனை டைம் வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்ட்ரோல் ஜேயோ இல்லை ரேஸ்ட்ரேஷோ எதுவும் கொடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இந்த அளவுக்கு இது வந்துடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை கட் அவுட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஆட் பண்ணி அந்த கலரை வந்து நீங்கள் வந்து அது கூட மிங்கிள் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோர்க்ரவுண்டு கலரை வந்து பேக்ரவுண்ட் கூட மிங்கிள் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஒரே ஒரு கலர் கரெக்ஷன் லேயராக மாற்றலாம். இதெல்லாம் எப்படி நான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சொல்லித்தரேன். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து தேவை என்ன அப்படின்னா கட் பண்ண ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ கட் பண்ணுற மெத்தட். ஸோ இதுவே மற்ற இமேஜுக்கு நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ ரெண்டாவது இமேஜ் இருக்குது. நம்ம ரெண்டாவது இமேஜ் இந்த இமேஜ் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜுக்கும் சேம் நம்ம இதே தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த குவிக் செலெக்ஷன் டூல். சப்போஸ் நான் சொல்கிறது சிசி ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷன் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஸோ செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிடும். இல்லை என்கிட்ட வந்து சிசி இல்லை ப்ரோ, என்னோட வந்து ஃபோட்டோஷாப் ரொம்பவே கீழே இருக்கக்கூடிய வெர்ஷன் தான். ஸோ சிசி வெர்ஷன் வந்து என்கிட்ட கிரியேட்டிவ் க்ளவுட் வெர்ஷன் என்கிட்ட இல்லை அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இந்த ஃபோர்த் டூல் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து குவிக் செலெக்ஷன் டூல்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து அந்த பார்டர்கிட்டயே வந்து லெஃப்ட் கிளிக்கை ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போங்க. ஸோ கரெக்டாக பொறுமையாக. ஸோ இப்போ இதில் ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸ் வந்து நார்மலாக நீங்கள் இது ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி தான் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் கிளிக் பண்ணும்போது ப்ளஸில் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இது ப்ளஸில் இருக்குது, நான் எனக்கு வந்து இந்த இடம் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ். ஸோ ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் ஆல்ட் கிளிக் பண்ணால் எல்லா இடத்துலையும் மைனஸில் தான் போகும். ஸோ ஃபோட்டோஷாப்பில் இது மற்ற டூல்ஸ் நீங்கள் செலெக்ஷன் டூல்ஸ்லையும் ஆல்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகும். பென் டூலையும் நீங்கள் ஆல்ட் கிளிக் பண்ணி ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆயிரும், அந்த பாயிண்ட் டிலீட் ஆயிரும். ஸோ ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ், ஆல்ட்டை விட்டிங்கன்னா ப்ளஸ். ஸோ ஆல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடும். ஓகேவா? ஆல்ட்டை விட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ ப்ளஸ் சைன் ஃபார் செலெக்ஷன், ஒரு இடத்த செலக்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். மைனஸ் இஸ் ஃபார் டெலிட்டிங், ஒரு பாயிண்ட்டை வந்து டெலிட் பண்ணும். ஸோ இதை கிளிக் பண்ண டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே வந்துடும் மாஸ்க்கு. ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு இந்த இந்த நான் செலக்ட் பண்ணாத இடம் வந்து செலக்ட் ஆகாது. ஓகேங்களா? அதுதான் அர்த்தம். ஸோ ப்ளஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சைஸை வந்து எப்படி ப்ரோ பெருசு பண்ணுறது சின்ன பண்ணுறது அப்படின்னா இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, உங்களுடைய கீபோர்டில் இருக்கக்கூடிய ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆங்கிள் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து சைஸ் வந்துருக்குன்னா, இல்லை ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இந்த இதில் வந்துட்டு இந்த ட்ராப் டவுன் மெனுவில் வந்து நீங்கள் சைஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபோட்டோஷாப் சிசி வெர்ஷன் இல்லாதவங்களுக்கு எப்படி இந்த இதை வந்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, மோஸ்ட்டாக வந்து எனக்கு எல்லா எட்ஜும் ஓரளவுக்கு கரெக்டாக கட் ஆயிருச்சு. ஸோ இதில் ஒரு மைனஸ் இருக்குது இந்த செலெக்ஷன் டூல், அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது கட் பண்ணிட்டேன். ஸோ கொடுத்துட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்துட்றேன். செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுக்கணும். ஓகேங்களா? செலக்ட் சப்ஜெக்ட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா வந்து நான் இப்போ செலக்ட் சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு லைட்டாக வந்து ஜூம் போயிட்டு அந்த எல்லோவாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் லைட்டாக தேய்ச்சிட்டு, ஸோ ஏன் வந்து இதில் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை, ஐ மீன் கொஞ்சம் பிக்சலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இமேஜ் வந்து எட்ஜ் பிளர் இருக்குது. ஆக்சுவலாக ஷேலோ டெப்த்னு சொல்லுவாங்க. ஸோ ஷேலோ டெப்த் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓரமெல்லாம் அது வந்து பிளர்ரான மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் மட்டும் மெயின் மட்டும் தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கும் இந்த இமேஜில். ஸோ கொடுத்துட்டு டிகாண்டமினேட் கொடுத்துட்டு நான் சொன்ன வேல்யூ நீங்கள் செட் பண்ணுறேன்னு பண்ணிக்கலாம். 1 இதில் வந்து 1, இதில் வந்து 1.5 அண்ட் தென் கான்ட்ராஸ்ட் ஃபார் 1 1.5 அண்ட் 1. ஸோ 2 சாரி 2 1.5 இதில் வந்து 1 வச்சுங்க. கொடுத்துட்டு நியூ லேயர் டு ரிமூவ் மாஸ்க். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கலாம், சிசி கலர் கரெக்ஷன் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து இந்த இந்த இமேஜை வந்து எட்ஜெல்லாம் பிளர்ரான மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பென் டூல் யூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணணும். ஸோ பென் டூல் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு இப்போதைக்கு தேவை வேணாம், நான் வந்து ஒரு எக்ஸ்பிளைனுக்கு சொல்கிறேன். ஸோ எப்படி வந்து பென் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பென் டூல் யூஸ் பண்ணி ஃபுல் இமேஜையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் மேக்ஸ் செலெக்ஷன் கொடுத்துட்றேன் பாத்தில்.
கொடுத்துட்டு 1.5 இதில் கொடுத்துட்டு ஸோ மாஸ்க் பண்ணிடுறேன். ஸோ கொஞ்சம் அதை விட கிளாரிட்டி எனக்கு இருக்கும். இந்த எட்ஜெல்லாம் வந்து இதெல்லாம் ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ இப்படியும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து சீக்கிரமாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த நான் சொன்ன மெத்தட் நீங்கள் பண்ணலாம். ஸோ சிசி இல்லாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து இது இமேஜ் கிளிக் பண்ணிங்க, இந்த இமேஜ் மாஸ்க் பண்ண அந்த இமேஜ் கிளிக் பண்ணிங்க. கரெக்டாக அந்த எட்ஜு மட்டும் நீங்கள் கந்துக்கிட்டே இருங்க. ஸோ அவ்வளோதான். கரெக்டாக கொஞ்சம் ஜூம் போய்ங்க. ஜூம் போகிறதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ், ஓகேங்களா? கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் கீ வந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போகும். மைனஸை ப்ளஸ் பண்ணிங்கன்னா வெளியே வந்துட்டுருக்கும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஜூம் அந்த இது இருக்கு இல்லையா, அந்த லென்ஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஜூம் டூல் ஜெட்டு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இது வந்து ப்ளஸ் பண்ணி உள்ளே தள்ளினீங்கன்னா உள்ளே போகும். அதுவே வெளியே தள்ளிங்கன்னா வெளியே வரும். ஐ மீன் முன்னாடி தள்ளினீங்கன்னா ப்ளஸ் ஆகும், பின்னாடி தள்ளினீங்கன்னா மைனஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஸோ கொடுத்துட்டு ஆல்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம உள்ள வேணாம் இல்லையா, அந்த இடத்துல ஆல்ட் கிளிக் பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம வேணாம்னு நம்ம சொல்கிறோம் ஃபோட்டோஷாப்பில். அது கேட்டுக்கும் சொன்னால், ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இந்த ஃபோர்த் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் அண்ட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துங்க. கொடுத்துட்டு நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி எட்ஜெல்லாம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. நம்ம எதுவும் பிரச்சனை இல்லை, நம்ம மேனுவலாக செட் பண்ணோம் இல்லையா. ஸோ 2 1.5 ஸ்மார்ட் ரேடியஸ் ஆன், கான்ட்ராஸ்ட் 1. ஸோ டீகண்டமினேட் கலரு நீல 20 ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ரொம்பவே ஸ்பீடாகவும் ரொம்பவே எஃபிஷியண்ட்டான மெத்தடில் இது வந்து கட் பண்ணுறது. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணுங்கள். இமேஜ் இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோர்த் டூல், இதில் வந்து குவிக் செலெக்ஷன் டூல், எந்த டூல் வேணால் வச்சுக்கோங்க. இந்த ஃபோர்த் டூல் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு செலக்ட் சப்ஜெக்ட் கொடுங்க. செலக்ட் சப்ஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து செலக்ட் அண்ட் மாஸ்க் அப்படின்னு கொடுக்குங்க. செலக்ட் சப்ஜெக்ட் இப்போ நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து செலக்ட் அண்ட் மாஸ்க் கொடுங்க. ஸோ அவ்வளோதான். டீகாமினேட் கலர் கொடுத்துட்டு நான் சொன்ன வேல்யூ 2, இதில் வந்து 1.5னா 2 தான் விழுகும். ஸோ ஓகேவா? இது 0.5 இன்டீஜரில் விழுகாது, ஸ்மூத்து. கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு 1 ஓகே கொடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஒரு இமேஜ் இவ்வளோ ஈஸியாக வேகமாகவும் கட் பண்ண முடியும்னா இந்த அளவு ஓரளவுக்கு டீட்டெயில். ஸோ இது வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா, கார்ப்பரேட்டை பொறுத்த வரைக்கும் தே நீட் டீட்டெயில், ஓகேவா? ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து ப்ராடக்ட்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வித்தவுட் டீட்டெயில் தே ஒன்ட் அக்செப்ட் யுவர் ஒர்க். ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு பாத்து கிரியேட் பண்ணி ப்ளஸ் கொடுத்து அந்த பாத்து கிரியேட் பண்ணி அந்த செலெக்ஷன்லாம் வந்து நீங்கள் பென் டூலில் நீங்களே மேனுவலாக செலக்ட் பண்ணணும். ஸோ நான் எப்படி இங்கே செலக்ட் பண்ணி வச்சிருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஷார்ப்பான எட்ஜ் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம மேக் செலெக்ஷன் கொடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெதரை பொறுத்து அதுக்கு ஷார்ப் செலெக்ஷன் கிடைக்கும், ஓகேவா? ஃபெதரை பொறுத்து நமக்கு வந்து கிடைக்கும் செலெக்ஷன்லாம். ஷார்ப்பாக வேணுமா இல்லை கொஞ்சம் ஃபெதரோட வேணுமா, ஸோ அப்படியெல்லாம் வந்து நம்ம செலெக்ஷனை பொறுத்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்களா? ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, மாஸ்க் பண்ணுறதுல டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். அது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபெதர் இதுலேயே இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டென்சிட்டி வந்து குறைச்சிங்க அப்படின்னா பேக்ரவுண்டு கொஞ்சம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ டீட்டெயில்டோட ஒர்க் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயம் நீங்கள் இதில் இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ட்விட்டரில் வந்து ரொம்பவே பயனுள்ள ட்விட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு ஸ்பீடான ஒரு என்வரான்மெண்ட்டில் டக்குன்னு எப்படி வேலையை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஸோ இது வந்து இந்த ட்விட்டரில் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த இமேஜஸ்க்கெலான லிங்க் வந்து நான் டவுன்லோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த 3 இமேஜ் இருக்கு இல்லையா, இந்த 3 இமேஜுக்கான இமேஜுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துற இந்த 3 இமேஜை வந்து நீங்கள் ஒரு அசைன்மெண்ட் மாதிரி பண்ணுங்கள், ஓகேவா? எப்படி கட் பண்ணி பாருங்கள். நான் பண்ண அதே மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். அப்படி வரல அப்படின்னா எனக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, இந்த இடத்துல ஸ்டக் ஆகிடும் ப்ரோ எப்படி அப்படின்னு ஏதோ ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நான் நைட் டைமில் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ வேறு என்ன மாதிரி டுட்டோரியல் அப்படிங்கிறது வந்து நான் சைட் பை சைட் போடுறேன். ஸோ கட்டிங்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைப்ஸ் இருக்குது. ஸோ பிளெண்டில் கொடுத்து கட் பண்ணுவோம் நம்ம. ஸோ சேனல்ஸ் வந்து செலக்ட் பண்ணி, ஸோ இந்த ப்ளூ சேனல், ரெட் சேனல் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி சேனல்ஸ் கிரியேட் பண்ணி எந்த சேனல்ஸ் வந்து டார்க்னஸ் அதிகமாக இருக்கோ அதை பொறுத்து ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் வச்சு நம்ம கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்புறம் வந்து இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு பிளெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குது. ஸோ
நிறைய இருக்குது. ஒரு ஒரு இமேஜ் கட் பண்ணுறது இப்படி தான் கட் பண்ணணும்னு கிடையாது. நிறைய நிறைய விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிக் கொடுத்தது வந்து ஒரு ஸ்பீடான ஒரு மெத்தட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்பீடாக எப்படி இமேஜ் கட் பண்ணுறது தான் சொல்லிக் கொடுத்தேன். ஸோ இது தவிர நிறைய விஷயம் ஒரு இமேஜ் கட் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ட்விட்டருக்கு யூஸ் பண்ணுறேன், ஒவ்வொரு மெத்தடுக்கு யூஸ் பண்ணுறேன். கேரக்டருக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணணும், ட்ரீஸு இந்த மாதிரி வந்து ரொம்ப நிறைய டீட்டெயில்ஸாக இருக்கும் இல்லையா ஓரத்துல எல்லாம் வந்து. ஸோ ஃப்ரிஞ்ச் ஆகக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்களை எப்படி கட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு வந்து நிறையா சொல்லித்தரேன். ஸோ நம்ம இந்த வீக்கில் நிறைய டுட்டோரியல் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல லைவில் சந்திப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர், குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். பை பை.